புதுச்சேரி கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒன்றிய அரசிடமிருந்து ஒரு பைசா கூட நிதி வாங்கி தரவில்லை என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், கவர்னர் தமிழிசை மத்திய அரசின் எந்த திட்டம் நிறுத்தப்பட்டது என கேட்டுள்ளார். பிரதமர் காப்பீடு திட்டத்தின்படி அப்போலோ மருத்துவமனை சென்று மருத்துவம் பார்க்க முடியுமா? ஆயுஷ்மான் திட்டத்தின் பயனாளிகளை எந்த கார்ப்பரேட் மருத்துவமனையும் ஏற்கவில்லை என்றும், புதுவையில் இன்னும் முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் அது மட்டுமல்லாமல் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் 3 ஆண்டுகளில் எத்தனை வீடுகள் கட்டப்பட்டுள்ளது என்று கேள்வி எழுப்பிய அவர், உண்மையில் 300 வீடுகள் கூட கட்டப்படவில்லை என்றும், கேஸ் சிலிண்டரை கொடுத்துவிட்டு திரும்ப பெற்றுக் கொண்டுள்ளதாகவும், ஒன்றையுமே செய்யாமல் விளம்பரம் தேடுவதற்காக அரசின் பணத்தை கோடிக்கணக்கில் செலவு செய்து வாக்கு சேகரிக்கும் விழா நடத்தப்படுகிறது என்றும் தெரிவித்தார். இதனை செய்ய அதிகாரிகள் வற்புறுத்தப்படுவதாக குற்றம் சாட்டிய அவர், ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது என்றும், தயவு செய்து வாய் ஜாலத்தால் மக்களை ஏமாற்ற வேண்டாம் என்றும், முதல்வர் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக அப்பட்டமான பொய்யை மக்கள் மத்தியில் கூறி வருகிறார் என்றும், மாநில அந்தஸ்து சிறப்பு நிதி கமிஷனில் சேர்ப்பது, 8000 கோடி கடனை ரத்து செய்வோம் என்ற வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று சுட்டிக்காட்டிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, நிதி சிக்கல்களுக்கு நிரந்தர தீர்வு காண மாநில அந்தஸ்து பெறுவதே சரியான தேர்வு என்றும், மத்திய அரசை அணுகி அதனை பெறுவோம் என்றும் தெரிவித்தார். ஆனால் அது நடைபெறவில்லை என்றும், ரேஷன் கடைகள் மூலம் அரிசி கொடுப்போம் என்பதை செய்தாரா என்றும், 10,000 நபர்களுக்கு அரசு வேலை என கூறிவிட்டு 700 பேருக்கு மட்டுமே வேலை கொடுக்கப்பட்டுள்ளது என்றும், கூட்டுறவு நூற்பாலைகளை திறந்து வேலை கொடுப்போம், 3 மாதத்தில் சர்க்கரை ஆலையை திறந்து நடத்துவோம் என்பது போன்ற வாக்குறுதிகளை அளித்த முதல்வர் ரங்கசாமியால் எதையும் நடைமுறைப்படுத்தவில்லை என்றும், ஒரே ஒரு தொழிற்சாலையை கொண்டு வந்துள்ளனரா என்றும் கேள்வி எழுப்பினார். மது தொழிற்சாலை மட்டுமே கொண்டு வரப்பட்டுள்ளதாக கூறிய அவர், மற்ற தொழிற்சாலை எதுவும் வரவில்லை என்றும், காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே குடிநீர் திட்டங்களை கொண்டு வந்து நிறைவு செய்துவிட்டோம் என்றும், சமையல் எரிவாயு மானியம் பல தொகுதிகளில் இன்னும் வரவில்லை என்றும், பெண் குழந்தைகளுக்கு 50,000 டெபாசிட் எத்தனை பேருக்கு என்ற விவரமே இல்லை என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கினார்.